பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 92:12 இப்படியாய் கூறுகிறது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான் என்பதாக. நீதிமான் செழிப்பான், த ரைச்சியஸ் ஷல் ஃப்ளாரிஷ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். துன்மார்க்கர்களும் அக்கிரமக்காரர்களும் கூட செழிப்பார்கள், ஆனால் அவர்கள் செழிப்பு தற்காலிகமானது, நிலையற்றது. துரிதமாய் அழிந்து காணாமல் போய்விடுவார்கள். நாபால் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. மிகுந்த ஐஸ்வர்யவானாக காணப்பட்டான். ஆனால் அவன் முரடனும் துராகிருதனும் பேலியாளின் மனுஷனும் பைத்தியக்காரனாகவும் விருந்தோம்பல் இல்லாதவனாகவும் காணப்பட்டான். திடீரென்று ஒரு நாள் அவன் இருதயம் அவனுக்குள்ளே சேர்த்து கல்லை போலாகி 10 நாட்களுக்குள் மரித்து அழிந்து போனான். நீதிமான்கள் பேரீச்சை என்ற பசுமையான பனைமரம் போல செழித்து ஓங்கி வளருவார்கள். பனைமரம் எல்லா காலநிலையிலும் வளரும். வனாந்தரத்தில் கூட அது நேராக வளர்ந்து பசுமையாய் காணப்படும். நீதிமான்களுடைய நம்பிக்கை கர்த்தராக காணப்படுவதனால் அவர்கள் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார்கள். நீதிமான்கள் பனையைப் போல் செழிப்பது மாத்திரமல்ல, கேதுரு மரத்தைப் போல கம்பீரமாகவும் அழகாகவும் ஆயுள் அதிகமாகவும் அழிவில்லாதவர்களுமாய் கூட காணப்படுவார்கள். அவர்கள் சந்ததிகள் கூட நீடித்து வாழ்ந்து செழித்திருப்பார்கள். தாவீது தன்னை குறித்து கூறும்போது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் நேர்மையானவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சுய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமாய் காணப்படுகிறது. நாம் சுயமாய் நீதிமான்களாய் காணப்பட முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பிதாவாகிய தேவன் நமக்காக பாவமாக்கினார். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் நீதியினால் மட்டும் நாம் நீதிமான்களாய் காணப்பட முடியும். நாம் மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினால் பாவங்களற கழுவப்பட்டு பழைய மனுஷனை ஞானஸ்நானத்தின் மூலமாய் அடக்கம் செய்து புது சிருஷ்டியாய் வாழும்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை நீதிமான்களாய் பார்க்கும். அதன் பின்பு எல்லா நீதிகளுக்கும் விலகி நீதிக்குரிய காரியங்களை மாத்திரம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஜீவியம் செய்யும்போது நீங்கள் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவீர்கள். உங்கள் கொடிகள் சுவரின் மேல் படரும்படிக்கு கர்த்தர் செய்வார். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினால் நீதிமான்களாய் மாற்றினீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவர்கள் நீதிக்குரிய ஒரு ஜீவியம் செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக. தங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நேர்மையும் உத்தமத்தையும் இவர்கள் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் துணை நில்லும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. காரிய சித்தியை உண்டு பண்ணும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.